ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சத்துள்ள ஒரு இட்லி பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு இரும்பு கடாயில் 1 கப் அளவு நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 10-12 பல் வெள்ளைப்பூண்டும் சேர்த்து நான் வறுக்கிறேன். அப்போ தான் அந்த வெள்ளைப்பூண்டும் நல்லா வெந்து நமக்கு வரும். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுங்க. எப்போவுமே இது வறுக்கிறதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கிடுங்க. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ இதை மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவு நான் உளுந்து ஆட் பண்ணுறேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்தும் நீங்கள் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதையும் பொறுமையாக நீங்கள் வறுத்தெடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். பாருங்க, உளுந்தும் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துட்டு. இதுவே நம்ம இப்போ மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக 1/2 கப் அளவு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப நல்லது, அதோட சத்து நம்ம இட்லி பொடியோட சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி வறுப்பட்டாச்சு அப்படின்னு செக் பண்ணதுன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிக்க ஆரம்பிக்கும் போதே அது வறுப்பட்டாச்சுன்னு அர்த்தம். சீக்கிரமாக வறுப்பட்டுரும், இது ரொம்ப நேரம் ஆகாது. கருப்பு எள்ளு இப்போ 2 கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை நல்லா கழுவி நான் அந்த ஈரம் போக காய வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப வெயிலில் வச்சு காய வச்சு அந்த கலர்லாம் மாறுச்சுன்னா நம்ம முழுமையான சத்து நமக்கு கிடைக்காது. அதனால் நிழலில் வச்சு அந்த ஈரம் போக நம்ம காய வச்சு எடுத்தால் போதும். முருங்கைக்கீரை வறுக்கும் போதும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்தெடுங்க எல்லாமே. இப்போ முருங்கைக்கீரை வறுப்பட்டாச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்கறதுனா, அந்த மாதிரி எடுத்து அந்த இலையை எடுத்து உடைச்சி பாருங்கள், நல்லா உடைஞ்சி வரும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரையும் நல்லா வறுப்பட்டாச்சு. இதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். எல்லாமே சத்துள்ள பொருட்கள் தான். இதுவும் நம்ம கழுவி அந்த ஈரம் போக நம்ம காய வச்சு எடுத்துருக்குறோம். எப்போவுமே அந்த இலைகளோட அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதுவும் அதே மாதிரி அந்த இலையை உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடைஞ்சி வரும். இப்போ இதுவும் வறுப்பட்டாச்சு. இதுவும் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் நான் இதில் சேர்த்து வறுக்கிறேன். இந்த மிளகாய் எனக்கு நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இதுவும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே இருந்து நம்ம வறுத்தெடுக்கலாம். இப்போ அதுவும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காயப்பொடி சேர்க்க, சின்ன ஸ்பூனு, அதனால் 1/2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த ஹீட்டில் தான் நான் இதை வறுத்தெடுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதை நீங்கள் வறுத்தெடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆற வச்ச பிறகு, அது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டைம்ஸாக நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம என்னென்ன வறுத்தோம் எல்லாமே மிகுந்த சத்துள்ள பொருட்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வெளியூரில் படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பொடி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ செகண்ட் டைமும் நம்ம அதை எல்லாம் போட்டு பொடி பண்ணிடலாம். பாருங்கள் செகண்ட் டைமாக நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த பொடி நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு அடைச்சி வைக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. எனக்கு இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சூப்பரான இட்லி பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான்.